வண்டி ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா பெட்ரோல் இருக்கான்னு தான் பார்ப்பீங்க. இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சா நான் இன்ஜின் சேஞ்ச் பண்ணோமான்னு பார்க்க மாட்டீங்க. அப்போ முட்டியில் வலி வந்தால் மட்டும் என் முட்டியை சேஞ்ச் பண்ணோமான்னு பார்க்குறோம். சிம்பிளாக அங்கே இருக்க ஃபியூல் எம்டி ஆகிருக்கலாமே, சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கலாமே. நாங்கள் அது பண்ணுறோம், அது மறுபடியும் எம்டி ஆகாமலும் பார்த்துக்கிறோம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கிவிங் அ பர்மனன்ட். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு 20+ ஆனாலே வந்து பாடி பெயின், நீ பெயின் வருதுன்றாங்க, ஷோல்டர் பெயின் வருது, பேக் பெயின் வருதுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன சார் ரீசன் நினைக்கிறீங்க? இப்போ எத்தனை பேருக்கு வேர்க்குதுன்றதே நீங்கள் ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். நீங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஆல்மோஸ்ட் 80% வேர்வையே வெளில வராமல் அவங்க நாளை முடிச்சிடுறாங்க. பிரைமரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அவங்க பாஸ் பண்ணுறாங்க தெரியுமா, அப்போவே அவங்க நீ ஜாயிண்ட்ல இருக்க எல்லா லிகமெண்ட்ஸும் டேர் ஆகிடும். வேர்ல்ட் கப்பு ஃபுட்பால் விளையாடுற யாருக்குமே வந்து நீ ஜாயிண்ட்ல லிகமெண்ட்ஸ் இருக்காது. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்றது அலாம் பண்ணுறது தான் வலி. 3 days 4 days சரியாயிடுச்சுனாக்கா நோ ப்ராப்ளம். அதை தாண்டிச்சுனாலே அது சீரியஸாக தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஆகணும். எப்போவுமே வந்து நம்மளுக்கு எங்கேருந்து வலி ஆரம்பிக்குதுன்றதை பார்க்கணும். இப்போ இவ்வளோ பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்த்ததில்ல, நீங்கள் சர்ஜரி பண்ணாதான் சரியாகணும் அப்படின்னு அந்த சொல்கிற பேஷண்ட்ஸ் வந்து என்னன்னாக்கா, ஒரே பேஷண்ட்டுக்கு கழுத்துலையும் வலி இருக்கும், ஷோல்டர்லையும் வலி இருக்கும், இடுப்புலையும் வலி இருக்கும், நீ ஜாயின்ட்லையும், அதாவது குறைஞ்சது ஒரு 3 இல்லை 4 ஜாயிண்ட்ல வலி இருக்கும். இப்படி வரும்போது நாங்கள் பார்க்குறது என்ன, அவங்க அதுக்கப்புறமா எனக்கு அந்த ப்ராப்ளமே எதுவும் வரல, நான் அதுக்கப்புறம் என்னோட இத்தனை ரிலேட்டிவ்ஸ் இத்தனை ஃப்ரெண்ட்ஸை நான் ரெஃபர் பண்ணி அனுப்பியிருக்கேன், எல்லாருமே எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல. நிறைய கன்சல்டன்ட் போயிட்டு ஆனால் ரிசல்ட்டே வரல, பட் சார் கிட்ட வந்து நான் நிறைய ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னு நீங்க கொடுத்த இன்ஸ்டன்டான ஒரு ட்ரீட்மெண்ட்ல இங்க வந்து மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஷோல்டர் பெயின் ப்ளஸ் பேக் பெயின் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. 2 month இருந்த பெயின் வந்து ஜஸ்ட் ஒரு 15 minutesலேயே கிளியர் ஆன மாதிரி இருக்கு. எனக்கு பேக் பெயின் கிட்ட ஒரு 6 months இருக்குது. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இந்த பெயின்லாம் இவ்வளோ சீக்கிரம் கிளியர் ஆகும்னு. ஷோல்டர் பெயின் வந்து லாஸ்ட் 1 year-ஆவே ரொம்ப சிவியராக இருந்தது. ப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க. இந்த பெயின்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. மக்களுக்கு தேவையான ஒரு சேவையை நீங்க வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே வரீங்க, வித்தவுட் எனி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு சார்? மக்கள் எப்படி இருக்காங்க உங்ககிட்ட? நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வராங்க, நல்ல பெனிஃபிட் ஆகிட்டு போகிறாங்க. அவங்க ஃபுல்லாக அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிச்சுட்டு அவங்க வந்து அந்த ஹோல் ஹார்ட்டட்லி ஒரு தேங்க்ஸ் சொல்லும் போதும், அதையும் தாண்டி இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து அவங்க எப்படி தேங்க்ஸ் சொல்கிறது தெரியலன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, something they'll do. ஸோ அதெல்லாமே பார்க்கும்போது we'll be overwhelmed. ஸோ அது வந்து that keeps us running. ஸோ இன்னுமே அதிகமாக பண்ணணும் அப்படின்றது that's what keeps us going. வந்து மக்கள் சொல்றாங்க, எனக்கு மற்ற நிறைய ஃபிசியோதெரபிஸ்ட் நான் வந்து பார்த்துருக்கேன், கன்சல்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் அங்கே எனக்கு கிடைக்காத ஒரு சொல்யூஷன் வந்து டாக்டர் அகமது சார் கிட்ட எனக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த யூனிக்னஸ் என்னது சார்? லுக், எப்போவுமே வந்து நம்மளுக்கு எங்கேருந்து வலி ஆரம்பிக்குதுன்றதை பார்க்கணும். தெர் இஸ் அ பேட்டர்ன் ஆஃப் இன்ஜுரி. நம்ம வந்து ஒரு இன்ஜுரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இப்போ ஒருத்தர் வந்து விழுறாருன்னு வைங்களேன், அது விழும்போது அவருக்கு வந்து ஒரு மசில் டேர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஒரு போன் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டில் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அது வந்து எங்கே நடக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். ஒரு இன்ஜுரியோட இம்பாக்டை பொறுத்து ஃபர்ஸ்ட் லேயரில் அஃபெக்ட் ஆகிறது மசில் தான். அதுக்கு அடுத்த லேயரில் பார்த்தீங்கன்னா டெண்டான் அஃபெக்ட் ஆகும், அதுக்கு அடுத்த லேயரில் லிகமெண்ட் அஃபெக்ட் ஆகும், அதுக்கு அடுத்த லேயரில் ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆகும், அதுக்கு அடுத்த லேயரில் தான் உங்களுக்கு வந்து போன் அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இவ்வளோ லேயர்ஸ் தாண்டி தான் போகும். ஓகேவா? ஒரு சிம்பிளான ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஸ்லிப் ஆனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து காலில் வலி வரும். நீங்கள் விழுந்து கால் எலும்பு உடஞ்சாலும் காலில் வலி வரும். எதனால் வலி வருதுன்றதை பார்க்கணும். நீங்கள் ஒரு ஹியூமன் பாடியில் பார்க்க போனீங்கன்னாக்கா 639 மசில்ஸ் இருக்குது, 639 மசில் இருக்குது. அது ஒன்னொன்றுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 2 மேஜர் டிவிஷன்ஸாக கிளாஸிஃபை ஆகிருக்கும். ஒன்று ஸ்ட்ரக்சரல் மசில்ஸ்னு சொல்லுவோம், இன்னொன்று ஃபங்க்ஷனல் மசில்ஸ்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக்சரல் மசில்ஸ் என்னென்னா உங்களோட ஒரு போஸ்டரை மெயின்டைன் பண்ண வைக்கிறதுக்கு. நீங்கள் நிற்கிறீங்க, உட்காடுறீங்க, நீங்கள் ரொம்ப நேரமாக ஒரே பொசிஷனில் ஒரு வேலையை பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு போஸ்டரை ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ண வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுற மசில்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் மசில்ஸ். ஃபங்க்ஷனல் மசில்ஸ்ன்றது என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஒரு பொருளை எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு பொருளை தூக்குறீங்க, நீங்கள் நடக்கிறீங்க, ஓடுறீங்க, இதெல்லாமே ஃபங்க்ஷனல் மசில்ஸ். இதுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் மசில்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 மசில்ஸுமே எந்த ஒரு மசில் வீக் ஆனாலும் அதுக்கு சம்மந்தப்பட்ட வலி வரும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு செக்கே நாங்கள் மசில் தான் பண்ணுவோம். அது ஸோ சிம்பிளான இன்ஜுரிஸ் என்ன இருக்கோ அதை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். இன்னும் சிம்பிளாக நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு லைட் எரியல அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து கரண்ட் போயிருக்கு அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கான்னு பார்ப்பீங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் ஃபியூஸ் போயிருக்கலாம். அப்படி இருந்தால் ஃபியூஸ் போட்டால் போதும். ஓகே, நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் கை வைக்கணும்னு நினைக்கவே மாட்டீங்க. ஓகேவா? ஸோ அதுதான் பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா பெட்ரோல் இருக்கான்னு தான் பார்ப்பீங்க. இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சா நான் இன்ஜின் சேஞ்ச் பண்ணோமான்னு பார்க்க மாட்டீங்க. அப்போ முட்டியில் வலி வந்தால் மட்டும் என் முட்டியை சேஞ்ச் பண்ணோமான்னு பார்க்குறோம். ஓகே, சிம்பிளாக அங்கே இருக்க ஃபியூல் எம்டி ஆகிருக்கலாமே, சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கலாமே. நாங்கள் அது பண்ணுறோம்,
அது மறுபடியும் எம்டி ஆகாமலும் பார்த்துக்கிறோம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கிவிங் அ பெர்மனன்ட் ரிலீஃப். நமக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்ல ஒரு 35+ அப்படி ஆனாதான் வந்து எந்த ஒரு பாடி பெயினா இருந்தாலுமே ஏற்படும். ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு 20+ ஆனாலே வந்து பாடி பெயின், நீ பெயின் வருதுன்றாங்க, ஷோல்டர் பெயின் வருது, பேக் பெயின் வருதுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன சார் ரீசன் நினைக்கிறீங்க? ஓகே, ஐ வுட் கிவ் யூ 2 ரீசன்ஸ். ஒன்று வந்து லேக் ஆஃப் எக்ஸசைஸ். ஓகே, உங்களுக்கு வந்து பண்ணுற எக்ஸசைஸ் பத்தலை. ஓகே, ஸோ அதனால உங்கள் மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை. ரெண்டாவது லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ரெண்டுமே வேறு வேறு விஷயங்கள். லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது நீங்கள் சொல்கிற அதே ஒரு ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோ இல்லை ஒரு 2 ஜென்ரேஷன் முன்னாடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருந்தது. ஒரு பாயிண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைமரி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டே எய்தர் வாக்கிங் இருக்கும், அப்படி இல்லைன்னா சைக்கிளிங் இருக்கும். அதை தாண்டி ரொம்ப லக்ஸுரி தான் வந்து 2 வீலரோ 4 வீலரோ வச்சுருப்பாங்க. அப்படி தான் இருக்குமே தவிர ரொம்ப இப்போ கூட நம்ம ஃபேமிலியில் வந்து எல்டர்ஸ்லாம் கேட்டோம்னாக்கா சொல்லுவாங்க, நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து போனேன். அதெல்லாம் வந்து இருந்தது. ஓகே, இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏசி காரில் போய் இறங்குறோம் நம்ம. ஸோ அப்போது லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்ற ஒரு இடம் என்ன பண்ணுதுனாக்கா உங்கள் உடம்புல தேவையில்லாத கழிவுகள் இருக்கு இல்லையா, அதை வெளியேற்றுற ப்ராசஸுமே வந்து அங்கே கட் டவுன் ஆகிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களது 2 இடத்துல வந்து மேஜராக வந்து கழிவுகள் வெளியேறும். ஓகேவா, ஒன்று வந்து இட் இஸ் யுவர் யூரின், another one is your motion. ஓகே, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வாக் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து மோஷன் ஃப்ரீ ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ வந்து லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களோட மோஷனை உள்ளே தங்க வைக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த ஸ்டூல்ஸ் உள்ளே இருக்கும்போதும் அவங்களுக்கு வந்து ஃபிசிக் வந்து கம்ப்ளீட்லி ப்ராப்பராக ஒர்க் பண்ணாது. ஓகேவா, ரெண்டாவது உங்களுக்கு யூரினுமே வந்து உங்களுக்கு ஸ்வெட்லேருந்து மேக்ஸிமம் வெளியேறும். உங்களுக்கு அந்த ஸ்வெட்லேருந்து வெளியேறாதது தான் உங்களுக்கு வந்து கிட்னி வந்து வெளியில் இது பண்ணும். ஸோ ப்ரைமரி அவுட்புட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்கின்லேருந்து தான் இருக்கும். இப்போ எத்தனை பேருக்கு வேர்க்குதுன்றதே நீங்கள் ஒரு கொஷினாக கேட்கலாம் நீங்கள். ஓகேவா, இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் ஆல்மோஸ்ட் 80% வேர்வையே வெளில வராமல் அவங்க நாளை முடிச்சிடுறாங்க. ஓகேவா, ஸோ கம்ப்ளீட்டாக ஏசியில் தான் இருக்காங்க. எந்திரிக்கிறதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் ஏசிலே தான் இருக்காங்க. அவங்க ஒர்க் ஸ்கெடியூல்லேருந்து ஏசியில் தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனாக்கா ஜிம்மு கூட ஏசி ஜிம்ஸில் போகிறாங்க இப்போது. ஸோ இது 2 வந்து மேஜராக ஒரு விஷயம் பார்க்குறோம். இது இல்லாமல் கண்ணுக்கு தெரியாமல் இன்னொரு இடம் என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து காற்று வழியாக வெளியேற கழிவுகள். இதுவுமே வந்து நம்ம பெருசாக வெளியேற்றுறதில்ல. நீங்கள் வந்து ரொம்ப மூச்சு இறைக்கும் போது, நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸர்டட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரீதிங் எப்படி இருக்கும், அப்போ த அமௌண்ட் ஆஃப் டாக்ஸின்ஸ் விச் கம்ஸ் அவுட் ஆஃப் யுவர் ஏர் அது வந்து அந்த அளவுக்கு வரதில்லை. ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு எக்ஸர்டட் ப்ரீதிங் நம்ம வந்து ரெகுலர் லைஃப்பில் பண்ணுறோம். வில் ஃபர்கெட் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் பிராணாயாமா பண்ணுறவங்கள விட்டுலாம். அவங்க வந்து ஓகே பண்ணுறாங்க, அது பண்ணோன்னு. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறவங்க அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் லேக் ஆகிறதுனாலையும் அந்த கழிவுகள் உள்ள தங்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து அந்த வலிகள் வருது. ஸோ இந்த 2 ரீசன். ஒன்று எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணாதது, தன்னைத்தானே ஸ்ட்ராங்காக வைக்காமல் இருக்கிறது. ரெண்டாவது இருக்கிற கழிவுகளை வெளியேற்ற தெரியாமல் இருக்காது. ஸோ இந்த 2 விஷயத்தினால உள்ள பாடி மேல் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். அது இன்டர்ன் வலியாக தான் வெளியில் தெரியும். வலி இஸ் ஜஸ்ட் அன் இண்டிகேஷன். உங்களுக்கு வந்து ஒரு அலார்மிங் சிஸ்டம் தான். ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்றது அலாம் பண்ணுறது தான் வலி. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அலாம் வெளில கேட்கறது உங்களுக்கு. ஸோ என்ன தப்பாக இருக்குன்றதை பார்த்து கரெக்ட் பண்ணுறோம்னாக்கா இந்த அலாம் ஆஃப் ஆகிடும். ஒரு டைம் வரைக்குமே சர்ஜரி பண்ணாதான் எல்லாம் சரியாகும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில இருந்தாங்க. நீங்க இல்ல பிசியோ பண்ணாலும் இது வந்து கியூர் பண்ணலாம் வித்தவுட் சர்ஜரி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இப்போ இவ்வளோ பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்த்ததுல நீங்கள் சர்ஜரி பண்ணாதான் சரியாகணும் அப்படின்னு அந்த சொல்கிற பேஷண்ட்ஸ் வந்து என்னன்னாக்கா அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டாக்டர்ஸ்க்கு 4 ஆப்ஷன்ஸ் தான் மேஜராக இருக்கும். ஒன்று they'll give you a பெயின் கில்லர், அப்படி இல்லைன்னா ஸ்டெராய்டியல் ஷார்ட்ஸ் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா they'll prescribe you to a physiotherapist, அப்படி இல்லைன்னா they'll opt for a surgery. இதை 4 தவிர வேறு எதுவுமே அவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஃபிசியோதெரப்பின்ற ஒன்று பிரேக் டவுன் பண்ணி பார்த்தாக்கா அதுக்குள்ளே வந்து பயோமெக்கானிக்கல் சேஞ்சஸ் நிறைய இருக்கும். அப்போ நான் வந்து பார்க்கறது எந்த பார்ட் ஆஃப் தேர் பாடி இஸ் நாட் கெட்டிங் அ ப்ராப்பர் சப்போர்ட், அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு, இப்போ ஒரு நீ ஜாயின்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நீ ஜாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க மசில்ஸும் அந்த நீ ஜாயிண்ட்க்கு சப்போர்ட் கொடுக்கும், இடுப்பில் இருக்க மசிலும் நீ ஜாயிண்ட்க்கு சப்போர்ட் கொடுக்கும், கழுத்தில் இருக்க மசிலும் நீ ஜாயிண்ட்க்கு சப்போர்ட் கொடுக்கும், குதிகாலில் இருக்க மசிலும் நீ ஜாயிண்ட்க்கு சப்போர்ட் கொடுக்கும். ஸோ அப்போ இவ்வளோ இடத்துல இருந்து சப்போர்ட் வரணும். அப்போ அவங்க என்ன மூமெண்ட்டில் பெயின் வருதுன்றதை வச்சு எந்த மசில் ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு பார்த்தா அது சரியாக ஒர்க் பண்ண இருக்கும். ஸோ அது பண்ணும்போது சரியாகும். அப்போது நம்ம நிறைய டாக்டர்ஸ் போய் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஜாயிண்ட்டில் பெயின்னா நீ ஜாயிண்ட்டுக்கு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, நீயை மட்டும் எக்ஸாமின் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அதில் என்ன சொல்யூஷனோ அதை மட்டும் தான் அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் ஹோல்சமாக ஒரு ஃபுல் பாடியை கம்ப்ளீட்லி ஒரு சர்க்கியூட்டாக பார்க்குறோம். நாங்கள் நிறைய கன்சல்டன்ட் போயிட்டு ஆனா ரிசல்ட்டே வரல. பட் சார் கிட்ட வந்து நான் நிறைய ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னு நீங்க கொடுத்த இன்ஸ்டன்டான ஒரு ட்ரீட்மெண்ட்ல இங்க வந்து மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நானுமே கேட்டேன், அவங்க வந்து மதர் இன் லாவை வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க, நீங்க இவங்க கிட்ட போங்க சார் வந்து கியூர் பண்ணிடுவாங்கன்னு. அவங்க வந்தோடனே சொல்றாங்க, எஸ்மா நான் வந்து ரொம்ப ரிலீஃபா இப்போ வந்து
ஃபீல் பண்றேன் அப்படின்னுட்டு. பிளஸ் நீங்க மட்டும் இல்லாம உங்களோட ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு 10% அவங்களோட ஒர்க்கை வந்து கொடுக்குறாங்க. நீங்களுமே வந்து உங்களோட ஒர்க்கர்ஸ் கிட்ட ஒரு ஹெட் மாதிரி இல்லாம லைக் ஃப்ரெண்ட்லியா மூவ் ஆன் பண்றீங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் தான் வந்து மற்ற ஒர்க்கர்ஸ்மே வந்து அவங்களோட ஃபுல் ஃபிளெஜ்டான ஒர்க் கொடுக்குறாங்களா? டீம் கிட்டே நான் தான் சொல்லுவேன். அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஏர்னிங்காக ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி இதை பார்த்தாங்கன்னாக்க அவங்க நாங்கள் கொடுக்குற சேலரி வேண்டாம், அதில் ஹாஃப் த சேலரியில் கஷ்டமே படாமல் வேலை பார்த்துட்டு போகலாம். ஆனால் அவங்க வந்து நாங்கள் கொடுக்குற அந்த இங்கே சர்வை பண்ணுறது ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட் இஸ் வெரி டஃப். ஆனால் அந்த கஷ்டத்தை அவங்க தாங்குறாங்க, ஒர்க் பண்ணுறாங்கன்னாக்க இட் இஸ் ஃபார் த சாட்டிஸ்ஃபேக்ஷன். பேஷண்ட்டுக்கு ரிலீஃப் ஆனதுக்கப்புறமா கிடைக்கிறதுல அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அது யாருக்கு அது கிடைக்கும்னாக்கா அந்த ஃபீல்டில் ஒரு கம்பேஷன் இருக்கணும், ஒரு பேஷன் இருக்கணும். அதில் வந்து அவங்களுக்கு அவங்கள தாண்டின ஒரு லைஃப் அதில் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ என்கிட்ட இருக்க டீம் மொத்தமே அந்த மாதிரி தான். ஸோ அதனால நாங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாகவே பார்க்க மாட்டோம். நாங்கள் எப்போ பார்த்தாலுமே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு டீம், அவ்வளோதான். இந்த மாதிரியான கேட்டகரிஸ் உள்ள பேஷண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி அதிகமாக ரிப்பீட்டடாக இந்த கேசஸ் தான் எனக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது என்ன மாதிரியான கேசஸ்? ரெகுலராக வர பேக் பெயின்ஸ், நெக் பெயின், நீ பெயின் இதுதான் வந்து அதிகமாக வந்துட்டே இருப்பாங்க. இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் பெருசாக ஒரு சேஞ்ச் நாங்கள் பார்த்தது என்னன்னாக்கா ஸ்டெபிலைசர்ஸ் வீக்னஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். ஸ்டெபிலைசர்ஸ் வீக் ஆகிட்டு அதனால வந்து பாடியோட போஸ்டரே சேஞ்ச் ஆகிடும். அதனால மல்டிபிள் ஜாயிண்ட் பெயின்ஸ் ஒரே பேஷண்ட்டுக்கு கழுத்துலையும் வலி இருக்கும், ஷோல்டர்லையும் வலி இருக்கும், இடுப்புலையும் வலி இருக்கும், நீ ஜாயிண்ட்லையும், அதாவது குறைஞ்சது ஒரு 3 இல்லை 4 ஜாயிண்ட்ல வலி இருக்கும். அந்த மாதிரி வராங்க. அப்படி வரும்போது நாங்கள் பார்க்குறது என்னன்னா அவங்க போஸ்டரே மாறிடுச்சு அப்படின்றது ஃபர்ஸ்ட் போஸ்டரல் கரெக்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா எங்களோட ரெகுலர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அப்போ அது கொஞ்சம் பெரிய ட்ரீட்மெண்ட்டாக போகும். இதெல்லாம் வந்து பிகாஸ் வி ஹவ் ஸ்டார்டட் அடாப்டிங் அ சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல், ரொம்ப லக்ஸூரியஸாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போனதுனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்னும் கம்மியாயிட்டதுனால அதனால வர சேஞ்சஸ் தான் அது. என்ன வலிக்காக அவங்க வந்தாங்களோ அதே வலி அவங்களுக்கு மறுபடியும் வரதுக்கான சான்ஸ் கிடையாது. இப்போ பர் டேக்கு நம்ம சென்டருக்கு வந்து 150 பீப்புள்ஸ் கிட்ட வராங்க பேஷண்ட்ஸ்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ எப்படி ஹேண்டில் பண்றீங்க? எப்படி உங்களுக்கு அது முடியுது? பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க, பட் எங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுன்றது பெரிய டஃப்பாலாம் இல்லை. ஏன்னா ஐ ஹாவ் அ வெரி எஃபிஷியன்ட் டீம். ஸோ அவங்களுமே வந்து அது வந்து ஒர்க்கை வந்து ஒர்க்காக பார்க்குறதே இல்லை. அவங்க வந்து அதை ஒரு சந்தோஷமாக தான் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் எப்படி பார்ப்பீங்க? அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் வந்தால், அதுவும் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை நீங்கள் வந்து குக் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்? ஸோ தட்ஸ் த ஹாப்பினஸ் வி ஹேவ் ஃபார் எவ்ரி பேஷண்ட். பல வருஷத்துக்கு முன்னாடி ட்ரீட் பண்ண பேஷண்ட்டுமே இன்னுமே மீட் பண்ணும்போது அவங்க அந்த சந்தோஷத்தோடு மீட் பண்ணுறாங்க. சார் அப்போ வந்ததோட சரி சார், எனக்கு அதுக்கப்புறம் அந்த வலியே வரல சார். அது ரேண்டம்லி எங்கேயாவது ரோட்டில் பார்க்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து, சார் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நான் உங்களை அந்த கிளினிக்கில் மீட் பண்ணியிருக்கேன் சார், அதுக்கப்புறமா எனக்கு அந்த ப்ராப்ளமே எதுவும் வரல, நான் அதுக்கப்புறம் என்னோட இத்தனை ரிலேட்டிவ்ஸ் இத்தனை ஃப்ரெண்ட்ஸை நான் ரெஃபர் பண்ணி அனுப்பியிருக்கேன், எல்லாருமே எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் அது வந்து இன்னுமே அதிகமாக தான் எங்களை ஒர்க் பண்ண வைக்குது. இப்போ வந்து எனக்கு பர்டிகுலரா தெரிஞ்ச ஒரு கேஸ் சார், ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி லிகமெண்ட் டேர் ஆயிருக்கு அண்ட் ஒன் சைட் வந்து பல்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் டாக்டர் சைட் போனப்போ கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாங்க. இன்னொரு சைடு நார்மல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் மீட் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களுக்கு அது கியூர் ஆகிடும், சர்ஜரி வேண்டாம் அப்படின்றாங்க. ஸோ அதில் எது சார் பெஸ்ட்? இல்லைன்னா ஃபிசியோதெரப்பியை நம்ம கண்டினியூ பண்ணணுமா எப்படி? ரெண்டுமே கரெக்டான ஆப்ஷன் தான், பேஸ்ட் ஆன் த பேஷண்ட் என்ன மென்டாலிட்டியில் இருக்காருன்னு. இப்போ வந்து நீங்கள் வந்து சர்ஜரி வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் ரெடியாக இல்லைன்னாக்கா அவங்களுக்கு அந்த நீ ஜாயிண்டில் சப்போர்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கே ரெடியாகவே இல்லைன்ற நினைக்கிற பேஷண்ட்ஸ் வந்து தே கேன் ஆப்ட் ஃபார் அ சர்ஜரி. அப்படி இல்லை சர்ஜரி ஆப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், அது கொஞ்சம் அதிகமாகவே பண்ணணும். சும்மா ரொட்டீன் எக்ஸசைஸ் மாதிரி இருக்காது. அது லிகமெண்ட் டேர் ஆயிருந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அது லைஃப்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா எப்படியுமே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுக்கு வீக்காக இருக்குது, அது இல்லை அந்த இடத்துல கட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதோட ஒர்க் அது பண்ணலன்றப்போ பக்கத்தில் இருக்க எக்ஸ்ட்ராவாக ஒரு 4-5 ஸ்ட்ரக்சர் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து காம்பன்சேட் பண்ணும். ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் லீவ் போட்டால் என்ன பண்ணுவாங்க? ஸோ ஒருத்தருக்கு கல்யாணம், ஆஃபீஸில் ஒருத்தர் லீவ் போட்டாங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ ஒரு 4 பேர் சேர்ந்து அவரோட ஒர்க்கை காம்பன்சேட் பண்ணி அப்போ பார்த்துப்போம் இல்லையா? அதை தான் நம்ம வந்து உடம்புலையும் பண்ணுவோம். அது அப்படி பண்ணும்போது அந்த ஒர்க் ஒருத்தர் லீவ் போட்டாருன்றதே தெரியாமலே போயிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த 4 பேர் வந்து நாங்களும் பண்ண மாட்டோம்னு உட்காந்தாக்கா அது பெரிய இஷ்யூவாக இருக்கும். அது அப்போ தான் அது வெளில தெரியும், அவங்களோட ஆப்சன்ஸ் வந்து அப்போ தான் வெளில தெரியும். ஸோ நாங்கள் அதை தெரியாமல் பார்த்துப்போம். ஓகேவா? ஸோ இது இன்னும் நான் உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்லணும்னா, பிகாஸ் யூ மேட் த பாயிண்ட் அபவுட் லிகமெண்ட் டேர், வேர்ல்ட் கப் விளையாடுறாங்க தெரியுமா, ஃபீஃபா? ஓகேவா? ஸோ வேர்ல்டு லெவலில் வந்து ஃபுட்பால் விளையாடுறாங்கல்ல, அதோட ப்ரைமரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அவங்க பாஸ் பண்ணுறாங்க தெரியுமா? அப்போவே அவங்க நீ ஜாயிண்டில் இருக்க எல்லா லிகமெண்ட்ஸும் டேர் ஆகிடும். ஓகேவா? ஸோ வேர்ல்ட் கப்பு ஃபுட்பால் விளையாடுற யாருக்குமே வந்து நீ ஜாயிண்டில் லிகமெண்ட்ஸ் இருக்காது.
ஓகேவா. ஸோ லிகமெண்ட் இல்லாமல் தான் அவங்க விளையாடுறாங்க. அவங்க அவ்வளோ தூரத்துக்கு அந்த ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது, விழும்போது, இன்ஜுரிஸ் ஆகும்போது, நம்மலாம் பஸ்லேருந்து இறங்கினா நீ ஜாயிண்ட் லிகமெண்ட் டேர் ஆகிடுது. அவங்களுக்குலாம் ஆகாமலாம் இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே அது நடந்துடும். ஓகே, அதுக்கப்புறமா அவங்க மசில் ஸ்ட்ரென்த்தில் தான் அவங்க இன்னுமே வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நீ ஜாயிண்ட்ல இருக்க 6 லிகமெண்ட் வந்து டேர் ஆகிட்டும் அவங்க வந்து விளையாட முடியுது அப்படின்னா, ஒரு லிகமெண்ட் டேர் ஆகிட்டு நம்ம ஏன் பண்ண முடியாது? அப்போ அவங்க பண்ற அளவுக்கு எக்ஸசைஸும் ஆக்டிவிட்டிஸும் நம்ம பண்றதுக்கு ரெடியா? தட் இஸ் த ஒன்லி கொஸ்டின். இப்போ நார்மலாவே எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த ஒர்க் அவுட் பண்ணாலோ இல்ல தூங்கி எழுந்தாலோ நெக் கிட்ட பெயின் வருது அப்படின்வாங்க. இல்ல அவங்க அந்த தூங்குறப்ப அந்த போஸ்டர்னால அந்த பெயின் உண்டாகுமா? ஏன்னா சில பேருக்கு 3 டேஸ்லயே அந்த பெயின் கியூர் ஆயிடும், 4 டேஸ்ல கியூர் ஆயிடும்ன்றாங்க. பட் அதை எப்போ நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும் சார்? 3 டேஸ் 4 டேஸ்ல சரியாயிடுச்சுனாக்கா நோ ப்ராப்ளம். அதை தாண்டிச்சுனாலே அது சீரியஸாக தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஆகணும். 3 டேஸ் தாண்டிடுச்சுனாலே நீங்கள் கண்டிப்பாக அதை சீரியஸாக எடுத்துக்கோங்க. டாக்டரை போய் பாருங்க, இம்மிடியட்லி அதை ஃபிக்ஸ் பண்ண பாருங்க. அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிருப்பீங்க சார். ஆனா உங்களுக்கே காம்ப்ளிகேட்டா இருந்த ஒரு கேஸ் அப்படின்னா அது எது? அதை பத்தி கொஞ்சம் ஷேர். ஒரு கேஸ்லாம் இல்லை, நிறைய கேசஸ் எனக்கு காம்ப்ளிகேட்டடாக இருந்திருக்கு. அது ரைட் ஃப்ரம் த டே ஐ ஸ்டார்டட் மை ட்ரீட்மெண்ட். அப்போ காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னாக்கா, எவ்வளோ இன்புட்ஸ் எடுக்கணுமோ அந்த பேஷண்ட் கிட்டேருந்து எடுத்துட்டு வீட்டுக்கு போய் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ என்ன வாட் இஸ் கோயிங் ராங், வேர் இட் இஸ் கோயிங் ராங் அப்படின்னு உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ஐ ஹவ் ஈவன் டேக்கன் 1 வீக் டைம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டை ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம். இப்போ வாங்க, இப்போ தான் எனக்கு பதில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அந்த பேஷண்ட்டுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்போது எனக்கு செகண்ட் டைம் சிமிலர் பேஷண்ட் வரும்போது த ப்ராசஸ் இஸ் ஈஸி. அப்போ எனக்கு அடுத்த தடவை மறுபடியும் அந்த மாதிரி டஃப்பான பேஷண்ட் வந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து அந்த ப்ராசஸ் நான் மறுபடியும் அண்டர்கோ பண்ணோம். இன்புட்ஸ் நிறைய எடுத்து உட்காந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறது. ஸோ எனக்கு வந்து ஸோ ஒவ்வொரு இடத்துல எனக்கு சேலஞ்சிங் கேசஸ் வரும்போது ஐ ஹவ் க்ரோன் மை செல்ஃப் அஸ் அ பெட்டர் ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து சேலஞ்சிங் கேசஸ் வரணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சர்வ் பண்ணுறதுக்கு ஐ எம் ஹாப்பி. பட் ஆனால் ஆஸ் அ பர்சன் நான் க்ரோ ஆகணும் அப்படின்னா எனக்கு சேலஞ்சிங் கேசஸ் வரணும். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சிங் கேசஸ் வந்தால் ஐ எம் மோஸ்ட் வெல்கமிங் தம். ஸோ அதனால் வந்து வருன்றதை எதிர்பார்த்துட்டும் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நான் என்னோட டாக்டர்ஸ்க்கும் நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எதிர்பாருங்க, அந்த மாதிரி கேசஸ் வரும்போது உட்காந்து அதை வந்து எப்படி ஹோம்ஒர்க் பண்ணணுன்ற அந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்துருவேன். உட்காந்து அவங்களை ஒர்க் பண்ண வைப்பேன். அங்கேயும் அவங்க எங்கேயாவது ஸ்டக்கப் ஆனால் தான் நான் வந்து அங்கே கைட் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி வந்து நான் டேரெக்டாக ஆன்சர் கொடுத்து நீங்கள் இதுதான் சொல்யூஷன் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதும் கிடையாது. ஸோ சேலஞ்சிங் கேசஸ் வந்திருக்கு, வரும், வந்தாலும் we are ready to face it. மக்கள் சேவையை வந்து சூப்பரா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. நீங்க மட்டும் இல்லாம உங்களோட ஒர்க் உங்களோட டாக்டர்ஸ்க்குமே நீங்க வந்து ஷேர் பண்ணணும், இன்னும் இது வந்து பெருசாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், உங்களோட டைம் வந்து எங்களுக்காக ஒதுக்கி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்தது. தேங்க்யூ. எனக்கு ஒரு 2.5 மந்த்தாகவே இந்த ஷோல்டர் பெயின் ப்ளஸ் பேக் பெயின் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணும்போது பைக்கில் ட்ரைவ் பண்ணும்போது எப்பவுமே அந்த ஒர்க் அவுட் பெயின் இருந்துச்சு. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் இது மாதிரி பண்ணாங்க, ஒரு ஆக்டிவேஷன் மாதிரி. அப்புறம் பார்த்தா ஒரு 2 மந்த் இருந்த பெயின் வந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லேயே கிளியர் ஆன மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ தான் டெலிவரி ஆகி 10 மந்த்ஸ் தான் ஆகுது. ஒரே ஃபீடிங் கண்டினியூஸ் ஃபீடிங்னால எனக்கு வந்து ஹிப் பெயின் ரொம்ப சிவியராக இருந்ததுனால ஸோ நான் இங்கே கன்சல்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஆல்ரெடி என்னோட மதர் இன் லா இங்கே கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை இன்ஸ்பயர் ஆகி தான் சரி நானும் இங்கே வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் அ ட்ரை. அண்ட் அவங்க இப்போது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுலேயே எனக்கு எவ்வளவோ வேஸ்ட் ஆஃப் த பெயின் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். எஸ்வி ஆஃபீஸ் இது ஹாஸ்பிட்டலில் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். இஸ் நாட் தி சக்ஸஸ். ஸோ நான் ஆல்ரெடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டாக இருக்கேன். எனக்கு பசங்களோட ஓடணும், ரன்னிங் பண்ணணும். அவங்களோட நான் அதிகமாக மேனேஜ் பண்ணேன். அவங்களோட கண்டினியூ பண்ணால் தான் நான் பண்ண முடியும், அவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்க முடியும். அதனால் பெயின் வந்துகிட்டே இருக்குது. இப்போ எம்எஸ்ஆர் இப்போ இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு ஐ வில் கோ டு ஃபார் வேளச்சேரி ட்ரீட்மெண்ட்டு. எனக்கு பேக் பெயின் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாக இருக்குது. பேக் பெயின், ஹெட்டேக் எல்லாமே. நான் ஒர்க் பண்ணது வந்து எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு என்னோட பையன் மூலயமா வந்தனால இப்போ இந்த இதெல்லாம் பண்ணாங்க, போனு இதெல்லாம் பண்ணாங்க, மசாஜ். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இந்த பெயின்லாம் இவ்வளோ சீக்கிரம் கிளியர் ஆகும்னு. ஏன்னா நைட்டு வரைக்கும் ரொம்ப பெயினாக இருந்தேன். டேப்லெட் எடுப்பேன் அப்பப்போ. பட் இனிமேல் இப்போ டேப்லெட் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அதை கண்டினியூ பண்ணுவேன். ஜென்ரலாக வந்துட்டு நெக்லேயும் அப்புறம் வந்துட்டு பேக்லேயும் வந்துட்டு ஜென்ரலாக பெயின் இருக்கும். ஸோ மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் மைல்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த பெயின் வந்துட்டு ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுது. ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு, பட் இப்போ கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. எனக்கு வந்துட்டு ஷோல்டர் பெயின் வந்து லாஸ்ட் 1 இயராகவே ரொம்ப சிவியராக இருந்தது. நெக் பெயின், ஷோல்டர் பெயின் எல்லாமே.
ஸோ இங்கே நான் வந்து அப்ரோச் பண்ணேன். இப்போ ப்ரீ கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டக்ட் பண்ணி இங்கே பண்ணப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ ஆஃப்டர் தட் வந்து எனக்கு என்னென்னா லைக் இந்த பெயின்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது இப்போது. ஸோ நான் வந்துட்டு இப்போ டாக்டர்ஸையும் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கன்சல்ட் பண்ணலான்னு இருக்கேன்.